வணக்கம். ஒரு தீப்பொறி பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். உங்களோடு இணைந்திருக்கும் நான் சகாயதவன் ஹேமதேவன். முதலில் தலைப்புச் செய்திகள். முப்படைகளிலிருந்து தப்பி சென்றவர்களை கைது செய்ய நடவடிக்கை. போலீசாரின் உத்தரவை மீறிய கார் மீது துப்பாக்கிச் சூடு. நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. வெளிநாட்டு பெண்ணொருவர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. கொழும்பில் சொகுசு ஹோட்டல் ஒன்றிலிருந்து சீன பிரஜையின் சடலம் மீட்பு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்றவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலர் சம்பத் துய்யகொண்டா பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றச்செயல்கள் தொடர்பில் பாதுகாப்பு சபை கூடி இன்று காலை ஆராய்ந்தது. அதன் பின்னர் பாதுகாப்பு செயலர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். போலீசாரின் உத்தரவை மீறிய கார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹோகந்தர விஸ்க மாவத்தை பகுதியில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த மோட்டார் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு மாலபே போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்று சோதனை நடத்தி கொண்டிருந்த போது மோட்டார் வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு சமிக்ஞை செய்துள்ளனர். இதன்போது குறித்த மோட்டார் வாகனம் திடீரென பின்னோக்கி பயணித்துள்ள நிலையில் போலீஸ் அதிகாரி அதன் சக்கரங்களில் ஒன்றை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தினார். பின்னர் மோட்டார் வாகனம் அருகிலுள்ள மின்கம்பத்தில் மோதி நின்றுள்ள நிலையில் போலீஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1800 கிலோகிராம் கேரளா கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் போதைப் பொருட்களை கொண்டு சென்ற 30 வயது சந்தேக நபரும் 33 வயதான பெண் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் தெல்கோடு பகுதியில் வசிக்கும் கணவன் மனைவி என தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலதிக விசாரணையின் போது சந்தேக நபர்கள் வசித்து வந்த வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோகிராம் கேரளா கஞ்சா போதைப் பொருளும் அதனை அளவிட பயன்படுத்தப்பட்டுள்ள தராசும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மாலபே போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளன. நாட்டில் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமான அளவு குறைந்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது. 1400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ நெத்தலி விலை 800 ரூபாயாக குறைந்துள்ள நிலையில் 1400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கொண்டைக்கடலை 600 ரூபாவாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அதிகரித்த வெங்காயத்தின் விலை இந்த ஆண்டு 800 ரூபாவாக உயர்ந்துள்ளது. எனினும் தற்போது 1 கிலோ வெங்காயத்தை 200 முதல் 220 ரூபாய் வரை கொள்வனவு செய்ய முடியும். கடந்த ஆண்டு 1 கிலோ கோதுமை மாவின் விலை 320 ரூபாவாக இருந்த நிலையில் இன்று அதன் விலை 165 ரூபாவாக உள்ளது. கடந்த காலத்தில் 600 ரூபாவாக உயர்ந்திருந்த டின்மீன் விலை இன்று 380 ரூபாவாக குறைந்துள்ளது. இதற்கிடையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையும் கணிசமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஒரு முட்டையின் விலை 60 முதல் 65 ரூபாய் வரை இருந்தது. இன்று ஒரு முட்டையின் விலை 27 முதல் 30 ரூபாய் வரை குறைந்துள்ளது. முன்னதாக கோழி இறைச்சி விலை கிலோ ஒன்றுக்கு 1600 ரூபாவாக இருந்தது. இன்று 1 கிலோ கோழி இறைச்சி 900 முதல் 1000 ரூபாவில் வரை கொள்வனவு செய்ய முடியும் என தேசிய நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு பெண்ணொருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பெண்தோட்டை பொல்கொட பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நேற்று பிற்பகல் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது அந்த பெண் அலைகளில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பின்னர் அந்த பெண்ணை அருகிலுள்ளவர்கள் மீட்டு பெருந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இறந்தவர் 25 வயதுடைய ஜோர்தான் நாட்டு பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பெண்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பில் சொகுசு ஹோட்டல் ஒன்றில் இருந்து சீன பிரஜையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பில் சொகுசு ஹோட்டல் ஒன்றிலிருந்து இரத்த கறைகளுடன் சீன நாட்டவர் ஒருவர் சடலமாக காணப்பட்டுள்ளார். கொம்பெனி தெருவிலுள்ள ஒரு சொகுசு ஹோட்டலில் குறித்த சீன நாட்டவர் இவ்வாறு உயிரிழந்து காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். பாப்பரசர் பிரான்சிஸின் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வத்திக்கான் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இரத்த பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் தற்போது அவை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் ஜெமிலி மருத்துவமனையில் சுயநினைவுடன் இருக்கிறார் என்றும் உடல்நிலை மோசமாக இருந்தாலும் மூச்சு திணறல் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் திருப்பீட செய்தி தொடர்பகம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு நாளும் திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டு வரும் திருப்பிட செய்தி தொடர்பகமானது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுயநினைவுடன் இருப்பதாகவும் ஆக்சிஜன் வழங்கப்பட்டு வருவதாகவும் எடுத்துரைத்துள்ளது. இரத்த பரிசோதனை முடிவுகள் சிறுநீரக செயலிழப்பின் ஆரம்பத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் தற்போது அவை கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னை பராமரிப்பவர்களுடன் இணைந்து மருத்துவமனையில் தங்கியிருக்கும் அறையில் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டார் என்றும் எடுத்துரைக்கின்றன. ரோம் மட்டுமல்லாது உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மறைமாவட்டங்களிலும் திருத்தந்தையின் உடல்நலத்திற்காக பல்வேறு சப வழிபாட்டினை மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இத்தாலியை சார்ந்த பல்வேறு பள்ளி குழந்தைகள் ஓவியங்கள் பல வரைந்து திருத்தந்தைக்கு அனுப்பி வைத்து அவர் உடல்நலம் பெற தங்களது சபத்துடன் கூடிய வாழ்த்தை எடுத்துரைத்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து ஒரு தீப்பொறி செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.